கேரளா லாட்ரி டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டு மாற்றிருக்காங்க. நீங்கள் கேரளா லாட்ரி டிக்கெட்டை கேரளாவுக்கு போயிட்டு தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தபடியே கொரியர் மூலமாக வாங்கலாம், இல்லை புக்கிங் கூட பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கணும். அப்படி ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக படத்தை பெற்றிருக்காரு. அதன் மூலமாக பணத்தை இழந்த நபர்கள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா திருவனந்தபுரம் ஐபி ஆஃபீஸாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி கேரளாவுடைய அஃபிஷியல் லாட்ரி இமேஜை கேரளா திருவனந்தபுரம் அந்த ஹெட் குவார்ட்டருடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு இது எல்லாமே பயன்படுத்தி ஒரு நபர், அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் பயன்படுத்தி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த ஐபி அட்ரஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஆளை குண்டோட கப்புன்னு பிடிச்சி திருவனந்தபுரம் கோர்ட்டில் போய்ட்டு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிறைசாலையில் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்தமாரி ஒரு நபர் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் அப்பையிலேருந்தே போட்டுட்ருக்கிறது என்னன்னாக்க ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பகமான ஷாப்பாக இருந்தால் கூட. ஸோ இப்போல்லாம் கேரளா கவர்மெண்ட்டுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ராடாக கூட இருக்கலாம். மேபி இந்த ஆன்லைனில் டிக்கெட்டை கொரியர் பண்ணுறோம், நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க, அந்தமாரி யாராவது உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேரளா காவல்துறையுமே அறிவுறுத்துகிறாங்க பொதுமக்களுக்கு. ஸோ அந்தமாரி ஒரு சம்பவத்தை தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் ஏற்றிருக்காரு. ஸோ கடந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலையும் லாட்ரியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக வச்சுருந்தோம். இப்போ நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மேற்கொண்டு இன்னும் கிளியராக கம்யூனிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக அது மாதிரி தான் தொடர்ந்து இருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா 25 வயசு நபர் தான். ஸோ அவர் ஒரு கேரளாவுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட் ஐடி மாரி வெப்சைட் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வெப்சைட்டு கீழே கேரளா கவர்மெண்ட்டுடைய அந்த லாட்ரி ஆஃபீஸோடைய அட்ரஸை டிட்டோவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈவன் கேரளாவுக்கே போயிட்டு கேரளா டிக்கெட்டை லாட்ரி டிக்கெட்டை வாங்க முடியாத பொதுமக்கள், இளைஞர்கள், அந்த இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய தெரிஞ்ச நாலேஜபிளான பர்சன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலமாக தன்னுடைய பேமெண்ட் லாட்ரி டிக்கெட்டை நம்ம கேரளாவுக்கு போயிட்டு எங்கடா வாங்கணும், நம்ம இங்கே இருந்தபடியே வீட்டில் இருந்தபடியே தமிழ்நாட்டில் இருந்தபடியே நம்ம டிக்கெட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபர் சில அந்த வெப்சைட்டில் அப்ரோச் பண்ணும்போது அந்த வெப்சைட்லேயே என்ன கேரளாவில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் பரிசு பொருட்கள்லாம் இருக்கலாம், அந்த பரிசெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்பர்ஸ் என்ன, டுடே நம்பர் என்ன, ஓணம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பர் செலெக்ஷன் பண்ணாக்க அவர் ஒரு கியூஆர் கோடு அனுப்பிச்சி விடுவாப்பில். அந்த தினேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் அந்த வெப்சைட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர் அந்த செலெக்ஷன் பண்ண நபருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்பர் உங்களுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வேணும்னாக்கா பேமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோடு ஸோ வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஸோ அவருக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. அந்தமாதிரி பேமெண்ட்டு இது ஒருத்தர் 2 பேர்ட்டியானா நிறைய பேர்த்துக்கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இது மூலமாக பணத்தையுமே இழந்திருக்காங்க. உங்களுக்கு கொரியர் மூலமாக டிக்கெட் வரும் அப்படின்னு அஷ்யூர் கொடுத்த அந்த தினேஷ்ன்ற நபர் அதுக்கப்புறம் அவருக்கு கொரியர் பணம் செலுத்தவங்களுக்கு இது வரையுமே கொரியர் மூலமாக எந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டுமே போகல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கனாக்க கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த லாட்ரி ஆஃபீஸ்லேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி தமிழ்நாட்டில் ஒரு அன்அஃபிஷியலாக கேரளாவுடைய அட்ரஸை பயன்படுத்தியிருக்காங்க, கேரளா கவர்மெண்ட்டுடைய அந்த லாட்ரி ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸ் அட்ரஸை பயன்படுத்தியிருக்காங்க, கேரளாவுடைய லோகோ அந்த லாட்ரியுடைய லோகோ எம்பளத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி அஃபிஷியலாக என்னென்ன வெப்சைட் இருக்குமோ மக்கள் பார்த்தாக்கா அந்த வெப்சைட்டை என்னென்ன பார்த்தா நம்புவாங்களோ ஸோ அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதை முழுக்க நம்பி தான் ஸோ இவங்களுமே பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ இதை எல்லாம் பார்த்துக்கிட்ட அந்த ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸாக அவங்க பார்த்தீங்கன்னாக்க நேஷ்னல் சைபர் கிரைமுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ அதே சேம் கேரளா லாட்ரி ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலேயே ஐஜி ஆஃபீஸில் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ அவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சேர்ந்த ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு ட்ரேஸ் பண்ணாங்கனாக்க அவர் அனுப்பிச்சி விட்ட பேமெண்ட்டு, யூபிஐ ஐடி, டொமைன் நம்பரு, இந்த வெப்சைட்டு டொமைன் நம்பரு இது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்க சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்ல வருது, நம்ம வீடியோ ஒவ்வொரு டைமும் ஏதாவது இந்த நம்மளுடைய வியூவர்ஸுக்கு அவேர் ஏற்படுத்துகிற மாதிரி ஸோ ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பகமான ஷாப்பாக இருந்தாலும் கொரியர் மூலமாக வாங்குறது
அஃபிஷியலாக அது பார்த்தீங்கன்னாக்கா கேரளா கவர்மெண்ட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது நிறையா ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் ஃபிசிக்கலாக போயிட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாராவது ரிலேட்டிவ் போனாக்க அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அது மூலமாக வாங்குங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய அந்த தினேஷ்ன்ற நபர் 3 வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. கேரளா லாட்ரி ஆன்லைன் புக்கிங், கேரளா லாட்ரி ஆன்லைன் பை.com, கேரளா ஆன்லைன் பர்ச்சேஸ்.com. ஸோ இந்த மாதிரி 3 வெப்சைட் மூலமாக அவர் பார்த்தீங்கன்னாக்க டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காரு. டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணல, வெறும் நம்பரை காமிச்சு அமௌண்ட்டை மட்டும் வர வச்சுருக்காரு. ஸோ இந்தமாரி ஃப்ராட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக புத்திசாலியாக தான் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்ச வரலையும் அவேராக இருந்துக்கோங்க. ஸோ இந்த ஆன்லைனில் வரக்கூடிய ஆட்ஸு, ஸோ ஆன்லைனில் வரக்கூடிய இந்த விளம்பரம் கொரியர் மூலமாக நாங்கள் தரோம் அப்படின்ற நபர்கள்லாம் முழுக்க நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் அதை மூவ் பண்ணுங்கள் அப்படின்றத உங்களுடைய ஓன் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிக்கணும். இது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஆன்லைனில் வாங்குறதோ கொரியர் மூலமாக வாங்குறதோ. ஸோ முழுக்க அவேராக இருக்குங்க. இதேமாரி கடந்த காலங்களில் 2 மாதத்துக்கு முன்னாடி நாமக்கலை சேர்ந்த பச்சைமுத்து அப்படின்ற ஒரு நபர் விசைத்தறி தொழிலாளி ஒரு பெண்ணு ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி இந்தமாரி என்கிட்ட கேரளா லாட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விசைத்தறி தொழிலாளிகிட்ட சொல்லி அந்த டிக்கெட்டுக்கு 50 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அவர்கிட்ட 6 டிக்கெட்டை விற்றுருக்காங்க. அந்த பெண்மணி கேரளாவில் இருந்து தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருமே 300 ரூபா அனுப்பிச்சி விட்டு அந்த நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னாக்கா மறுநாளே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு ஆனால் உங்கள் நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு. அந்த பரிசு நீங்கள் வாங்கினோம்னா முதல்ல நீங்கள் 10,000 ரூபா அனுப்பிச்சி விடுங்க. ஸோ 5,000 5,000 அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேரளா பெண்மணியோ தமிழ்நாட்டு பெண்மணியோ அவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பச்சைமுத்து அப்படின்ற விசைத்தறி தொழிலாளிகிட்ட மறுபடியும் வாங்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னடா இப்படி பரிசு விழுந்தும் 10,000 மேற்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் சர்க்கிளில் வரும்போது அதே ஊரை சார்ந்த இன்னொரு விசைத்தறி தொழிலாளிக்குமே அந்த பெண் காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்டை அதே நம்பர் டிக்கெட்டை விற்றுருக்காங்க. ஸோ அது மூலமாக அவர் ஃப்ராடு, அந்த பெண்மணி ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணவங்க ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா செய்தி ஊடகங்களில் நம்ம வந்திருக்கு. நம்ம கடந்த காலங்களில் ஒரு வீடியோவிலுமே ஸோ இதேமாரி பதிவிட்டிருக்கோம். ஸோ அதுமாரி ஆன்லைனில் வரக்கூடிய ஃபோன் நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் கால் மூலமாக அல்லது இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் மூலமாக வரக்கூடிய நபர்களை நம்பாதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுட்டு ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். முடிஞ்ச வரலையும் அவேராக இருங்க. ஃபிசிக்கலாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நம்ம வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.